ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த 1 இயர் பேட்ச். நான் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா 1 இயர் பேட்ச் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு தனியாக குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு தனியாக குரூப் 4 தனியாக போடுற பிளான் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா இப்போ இந்த 1 இயர் பேட்ச் எப்படி இருக்குன்னா, நீங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிப்பீங்க. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 27 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு படிப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த ஷெடியூல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு குரூப் 4க்கான ஷெடியூல் போட்டு நெக்ஸ்ட் 1 இயர் செப்டம்பர் இப்போ 27னா நெக்ஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூஸாக குரூப் 4க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 1 இயர் பேட்ச். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு செப்டம்பர் 27. ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்ச்ல வந்துட்டு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு வீடியோ கிளாஸ். ஸோ வீடியோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா சிலபஸ்க்குமே தமிழ், மேக்ஸ், ஜிகே 3க்குமே வந்துட்டு வீடியோ கிளாஸ் இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு கம்பல்சரி வந்துட்டு வீடியோ கிளாஸ் இருக்கும். ஸோ தமிழ் இலக்கணம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா புக் வைஸும் நீங்க ஷெடியூல்ல புக் வைஸும் கொடுத்துருப்பேன், சிலபஸ் டாபிக்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ சிலபஸ் டாபிக்கான கிளாஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அது எடுத்து கொடுக்குறப்பவே நான் நோட்ஸாக தான் எடுப்பேன். புக்கில் அப்படி டேரெக்டா புக்கை காட்டி புக்கில் இருக்கிறது கிளாஸ் இருக்காது. ஸோ நோட்ஸாக எடுத்து கொடுத்துருவேன். ஸோ புக்கில் இருக்கிறத கன்சால்டேட் பண்ணி இப்போ தன்வினை அப்படின்னு ஒரு கிளாஸ் சிலபஸ் டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து 6 to 12 எங்கெல்லாம் தன்வினை இருக்கு, ஓல்டு புக்ல எங்கெல்லாம் தன்வினை இருக்கு, சிறப்பு தமிழ். ஸோ இந்த மூணு கன்சால்டேட் பண்ணி தான் அந்த கிளாஸ் இருக்கும், அந்த நோட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸா சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்படிதான் தமிழ் இலக்கணத்துக்கான கிளாஸ் இருக்கும். அது போக தமிழ்ல இயல் வைஸ் ஒரு இயல் இந்த வீக் வந்து ஒரு 3 இயல் படிக்கணும், 4 இயல் படிக்கணும்னு கொடுப்பேன். அதுலயும் வந்துட்டு உரைநடை, செய்யுளு, துணைப்பாடம், இலக்கணம், புக் பேக் 5ஆ பிரிச்சு ஒரு இயலுக்கு 5 வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுலயும் இலக்கணம் படிப்பீங்க. இப்போ 9th தன்வினை வருதுன்னா அங்கேயும் தன்வினை நம்ம படிப்போம். அது போக கன்சால்டேட்டடாகவும் உங்களுக்கு தன்வினைக்கான வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இலக்கணத்துக்கு தனி வீடியோவும் இருக்கும், புக் வைஸ் படிக்கிறப்ப அந்த இயல்ல இருக்கிறதுக்கும் வீடியோ இருக்கும். ஸோ ஒரு இயலுக்கு 5 வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் ஜிகேலையும் நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்லயும் வந்துட்டு இவ்வளோ அதிகாரம் தான் திருக்குறள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்துல டெய்லி வீக்லி வந்து 2 அதிகாரம் அப்படின்னு கொடுத்தேன். அந்த 2 அதிகாரத்துக்கான 10 திருக்குறளையும் வந்துட்டு உங்களுக்கு திருக்குறள், அதோட பொருள், அந்த திருக்குறள்ல 7 வார்த்தை இருக்குன்னா அந்த 7 வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ நம்ம ஜிகே கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருக்குறளை கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அந்த திருக்குறளோட வேர்ட்ஸ், அதோட மீனிங் நம்மளுக்கு புரியணும். ஒரு திருக்குறள்லாம் அதோட பொருள் மட்டும் சொன்னா பத்தாது. எந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னு ஒரு வார்த்தைக்கான பொருளும் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு அதிகாரத்துக்கும் கிளாஸ் இருக்கும், அதோட பொருள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் வீடியோ கிளாஸ் இப்படிதான் இருக்கும். மேக்ஸுக்கு டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் இருக்கும். அதுலயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் புக்ல என்னெல்லாம் இருக்கு அது பேசிக், அதை முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அது அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்படி 2ஆ பிரிச்சு வீடியோ கிளாஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனுக்குமே வந்துட்டு டிஜிட்டல் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த நோட்ஸ்க்கான கிளாஸ் வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் பேட்ச்லேயே வந்து நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பேன் பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதோட லிங்க்கை வந்துட்டு அந்த நோட்ஸ் ப்ளஸ் அந்த கிளாஸ் எப்படி இருக்குங்கிற டெமோ நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸோ அதில் டிஜிட்டல் நோட்ஸ் இருக்கும், தமிழுக்கு இருக்கும், ஜிகேக்கு இருக்கும். மேக்ஸுக்கு நோட்ஸ் இருக்காது, போர்டில் தான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் தான் நோட் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு மொத்தம் 3 கிளாஸ் இருக்கும் நம்மளுக்கு. புக் வைஸும் கிளாஸ் இருக்கும். ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் வைஸ் கிளாஸ் இருக்கும். அந்த வீக் என்ன இலக்கணம் டாபிக் இருக்கோ அதுக்கான கிளாஸ் ப்ளஸ் திருக்குறள் இருக்கும். உங்களோட வேலை என்னன்னா புக்கில் கொடுக்குறேன்னா அதுக்கான கிளாஸ் வீடியோ வருதா எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? பிகினருக்கு இது கம்ப்ளீட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எடுத்து படிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா இலக்கணம் நான் கிளாஸ் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் நோட் மேக் பண்ண தேவையில்லை. அதுக்கான பிடிஎஃப் குரூப்ல தனியா அந்த சிலபஸ் நேம் போட்டே வந்துடும், சிலபஸ் டாபிக் நேம் போட்டே. அதை நோட்ஸை கையில வச்சுட்டு டாபிக் கிளாஸை கவனிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா இந்த டைம் இலக்கணம்லாம் எப்படி கேட்டாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி எப்படி கேட்டா அதோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் புக் நிறைய போச்சு, ஓலைச்சுவடி, கல்வெட்டு. அதை தாண்டி மிச்ச ஒரு 75-80 கொஸ்டின் நம்மளால போட முடியும்னா அதுக்கு இலக்கணம் புரியணும்ல. அந்த 80 கொஸ்டின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பிளஸ் குரூப் 4. ஓகேங்களா? அடுத்தது
அடுத்த வீடியோ கிளாஸ்ல வந்துட்டு இப்போ குரூப் 2 அப்படிங்கறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. குரூப் 4ங்கிறப்ப பெருசா கரண்ட் அஃபேர்ஸ் கம்மி தான். ஒரு ஜிகேல 5 to 10 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஆனா இப்போ வந்துட்டு கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த குரூப் 2 ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வீக்லி வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் வீக்லி இப்போ நம்ம போர்ஷன் எப்படி பிரிச்சிருக்கோம்னா 12 போர்ஷனா பிரிச்சிருக்கோம். இந்த 12 போர்ஷனும் வந்து 12 வாரம் கிடையாது, 5 days தான். படிக்கிறதுக்கான டைம் 5 days தான். ஏன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 28 எக்ஸாம். இப்போ குரூப் 4 இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை யோசிக்கவே விடாம டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டு டேட்டை கொடுத்து 2 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ 5 days ஒன்ஸ் தான் வந்து போர்ஷன் ஷெடியூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 days ஒன்ஸ் போர்ஷன் ஷெடியூல். அதுக்கான டெஸ்ட் டேட் நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். அது வந்து கம்பல்சரி OMRல தான் இருக்கும். ஓகேங்களா? OMR ஷீட்ல தான் நீங்க டெஸ்ட் எழுதணும். அதுக்கான OMR ஷீட் சென்ட் பண்ணிட்டு அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்க வீடியோ அதெல்லாமே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்தது ஸோ 12 போர்ஷன் ஷெட்யூல் முடிச்சோடனே ஸ்பீடாக ஒரு ஃபுல் டெஸ்ட் முடிச்சுட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. எழுதிட்டு 2 days கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் 4க்கான ஷெட்யூலை போட்டு கம்ப்ளீட் ஃபுல் ஷெட்யூலை போட்டு அதை வந்து பொறுமையாக நிதானமாக நிறுத்தி படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த 1 year பேட்ச்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஓவரால் பிளான். இப்போ இந்த ஸ்கூல் புக் PDF அப்படின்னா அந்த வீக் என்ன படிக்க சொல்றனோ அதுக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா அந்த ஸ்கூல் புக்கோட நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இங்க டிஜிட்டல் நோட்ஸ்ல. இருந்தாலுமே ரெஃபரன்ஸ்க்காக ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் அந்தந்த வீக் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் பேட்ச் போகும். ஸோ பேட்ச்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்றோம்னா செப்டம்பர் 27 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே டக்குன்னு ஒரு ஷெடியூலை போட்டு நம்ம படிக்க போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம்னா முதல் விஷயம் வந்துட்டு நம்மளோட குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ஏன்னா இது மாதிரி தான் இனிமேல் கேட்க போகிறாங்கன்னு முடிவாயிடுச்சு. அதை வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் குரூப் 4 அனலைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக குரூப் 2 எழுதுற எல்லாருமே குரூப் 4 எழுதிருப்பீங்க. இல்லை அடுத்த குரூப் 4க்கு 1 year பேட்ச்ல ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ அடுத்த குரூப் 4 நான் ஹேண்டில் பண்ணணும்னா முன்னாடி குரூப் 4 எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைசேஷன் இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க கூட பிரச்சனை கிடையாது. என்னால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈச் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே படிக்க மாட்டோம். முதல் நாள் அனலைசேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈச் கொஸ்டின் நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க ஏன் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தா எப்படி தப்பு பண்ணியிருப்பீங்க, ஏன் தப்பு, இது எப்படி சரி பண்ணலாம், அடுத்த குரூப் 4 எப்படி சரி பண்ணலாம், இது என்ன பண்ணியிருந்தா நம்மளால ஈஸியா நிறைய பேர்னால டைம் மேனேஜ் பண்ண முடியல சொல்லியிருந்தீங்க, டைம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா டக்குன்னு முடிச்சிருக்கலாம். சிலர் வந்து முன்னாடி புரியாம ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் வரப்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பின்னாடி முடிக்க முடியல அப்படின்லாம் சொன்னீங்க. அப்ப அந்த 200 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 150 நான் பர்ஃபெக்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் 50 கொஸ்டின் எப்படி பார்க்கலாம், ஒரு கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணோம், எப்படி படிச்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு இலக்கணத்துல இப்படி ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இனிமே புக்கை வந்து இந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஏன் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்க அடுத்த இயல் 1 எத்தனை 1000 வாட்டி படிச்சிருந்தாலும் அடுத்த நாள் இயல் 1 எடுத்து படிக்கிறப்போ நீங்க படிக்கிற ஆங்கிளே வேற மாதிரி இருக்கும். இப்படி கூட கொஸ்டின் கேட்பா நீ இப்படி படிச்சுக்கோ நம்ம மைண்ட் நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த குரூப் 4 அனலைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் வந்துட்டு ஃபுல் பிளான் குரூப் 4க்கானது கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்துருவோம். தமிழ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயல் வைஸ் படிப்பீங்க. ப்ளஸ் சிலபஸ் வைஸ் நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கோனோ அதுக்கான கிளாஸ் வீடியோ ப்ளஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். திருக்குறளும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒழுக்கமொழிமை கண்ணோட்டம்னா அது ரெண்டுக்குமே வந்துட்டு 10 திருக்குறள் இருக்கும் ஒரு அதிகாரத்தில். அந்த 2 அதிகாரத்துக்கான திருக்குறளையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வேர்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட் கிளாஸ் இப்படிதான் வந்துட்டு படிப்போம். ஸோ 2 வாரத்தில் வந்துட்டு ஒரு புக்கை முடிப்போம். ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்கு இல்லையா? இது குரூப் 4 கிடையாது, குரூப் 2 ஷெட்யூல். குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் திருப்பி குரூப் 4க்கு 1 yearக்கு கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் போட்டு கொடுப்பேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி தான் நம்ம பொறுமையாக படிப்போம். ஆனால் இப்போ 1 year பேட்ச் எல்லாமே ஜாயின் பண்ணுறவங்க குரூப் 2 எழுதணும்ல. அப்போ நான் பொறுமையாக படிக்க வச்சுட்டு இருந்தேன்னா அவங்களால குரூப் 2 எழுத முடியாது. அதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி குரூப் 2க்கு ஒரு போர்ஷனை முடிச்சுட்டு திருப்பி இதே போர்ஷன் தான் நம்ம பொறுமையாக நிறுத்தி நிதானமாக டைம் எடுத்து குரூப் 4க்கும் படிப்போம். ஓகேங்களா? இது குரூப் 2க்கான ஷெட்யூல். ஸோ அடுத்தது 2 திருக்குறள் அதுக்கான கிளாஸ் வந்துடும். அடுத்தது 9th தமிழ். ஸோ நம்ம வந்துட்டு 10th இருந்து தான் போவோம். அப்பதான் நமக்கு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஈஸியா ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 9th தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் 10th 9th தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு டைரக்டா அடுத்து 8th போகக்கூடாது, ரிவிஷன் பண்ணணும்.
ஸோ ரிவிஷன் பண்றப்ப நம்ம கிட்டத்தட்ட என்னது ஒரு 2-3 டாபிக் வந்துட்டு இலக்கணமும் முடிச்சிருப்போம். அதெல்லாம் சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புது சிலபஸ் டாபிக் டச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் 9th 10th தமிழ் ரிவிஷன் பண்ணிட்டோம்னாலே 8 to 6 நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தமிழுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ 12 போர்ஷன் கொடுத்துருக்க இல்லையா? ஸோ 12 போர்ஷனும் இப்படி தான் இருக்கும். 6th தமிழ் மட்டும் ஒரே வாரத்தில் நம்ம முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா 6th தமிழ் 10வது போர்ஷனாக நம்ம படிக்கிறோம், 10வது ஷெடியூலாக படிக்கிறோம். அப்போ 9 ஷெடியூல்லையே 6th தமிழுக்கு சிலபஸ் டாபிக் எடுக்கிறப்பே ஆல்மோஸ்ட் இலக்கணம் கவர் ஆயிரும். 7th நீங்கள் 10th படிச்சுட்டு வரப்போ 6th தமிழ்ல ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு வாரத்தில் படிக்கிறது, 5 நாளில் படிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 இயல் போட்டாலே படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுபோல் நான் கிளாஸும் கொடுப்பேன். ஸோ 6th தமிழ் ஒரு 5 டேஸில் முடிக்கிறது வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 6th தமிழ் வந்துட்டு 5 டேஸ்ல தான் நம்ம முடிப்போம். ஓகேங்களா? அடுத்தது அது ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி 9th 10th ரிவிஷன் பண்ணிட்டு தான் 8 to 6 தமிழ் படிக்கிறோம். 8 to 6 தமிழ் படிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு 6th தமிழ் 8 to 6 வந்து ரிவிஷன். ஓகேங்களா? இப்போ 10 to 9th ரிவிஷன் பண்ணியாச்சு, 8 to 6 ரிவிஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம 11th தமிழ் 11th 12th எப்படி படிக்கிறோம்னா சிலபஸ் டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு கிளாஸ் வீடியோவாக கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் அந்த வீக் பார்த்தா போதும். 11th 12th தமிழில் ஃபுல்லாக படிக்க வேணாம். சிலபஸ் டாபிக் சிலபஸில் இப்போ தன்வினைன்னு இருக்குன்னா அது 11th 12th எங்கே இருக்கோ அதை மட்டும் கன்சல்டேட் பண்ணி அந்த மாதிரி சிலபஸ் ரிலேட்டடாக 11th 12th என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான கிளாஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு தமிழ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வீக் வந்து எடுத்தோடனே 10th தமிழ் நம்ம படிப்போம். ஸோ இப்போ 10th தமிழ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10th தமிழ் ரிலேட்டடான சிலபஸ் டாபிக் தான் நான் மோஸ்ட்லி கொடுப்பேன். ஏன்னா ஒரே வாரத்தில் இதை சிலபஸ் டாபிக்கும் படித்து தமிழும் படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறப்போ இந்த 5, 6, 7, 8, 9 இயர் இருக்குல்ல இதில் ரிலேட் ஆகிற சிலபஸ் டாபிக் தான் நான் இங்கே கொடுப்பேன். ஸோ இங்கேயும் கிளாஸ் இருக்கும், இங்கே சிலபஸ் டாபிக்லேயும் கன்சல்டேட்டாக படிக்கிறப்போ உங்களுக்கு புரியவும் ஈஸியாக இருக்கும், நிறைய போர்ஷன் படிக்கிற ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு தமிழ் போகும். அடுத்தது ஜிகே. மேக்ஸ் வந்துட்டு ஒரு வீக்கும் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் வந்துட்டு பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் 2 டைப்பாக பிரித்து பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ பேசிக் லெவலுங்கிறது புக்கில் இருக்கிறத மட்டும் கான்செப்டை படிப்போம். அடுத்தது அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி தான் மேக்ஸ் இருக்கும். அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்படி படிப்போம்னா யூனிட் 5, 6 இது ரொம்ப முக்கியம். 20 கொஸ்டின் கேட்குறாங்க. திருக்குறள்ல இருந்தும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளும் 11th குவாலிட்டியில நம்ம கவர் ஆகுது. ஸோ யூனிட் 5 தான் எடுத்தோடனே முடிப்போம். எக்கனாமிக்ல இருந்து நிறைய கொஸ்டின் லோயர் கிளாஸ்ல இருந்துலாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் முடிக்கிறோம் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 முடிச்சதுக்கு அப்புறமா ஷெடியூல் 3ல இருந்து யூனிட் 6 தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடு ரிலேட்டடா எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து திருக்குறள் கவர் ஆயிரும். ரெண்டு அதிகாரமா சம்திங் வந்துட்டு அந்த 11th குவாலிட்டியில் இருக்கும். ஓகேங்களா? தமிழகத்தில் அரசியல் சிந்தனையில அது போக நம்ம இங்கேயும் 20 திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இது இருக்குனாலே நம்ம ஜிகேல திருக்குறள் கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் கிடையாது, யூனிட் 6ல் தமிழ்நாடு ரிலேட்டடாக வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு ரிலேட்டடாக கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு லெசன் அப்படின்னா அந்த லெசன் அப்படியே படிக்க தேவையில்லை. ஒரு லெசனில் ஒரு பேரா அதெல்லாம் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஸோ அந்த சிலபஸ் வந்து புக்கில் கவர் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? அதுக்கான நோட்ஸ் கிளாஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஒன்ஸ் யூனிட் 5, 6 முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது பாலிட்டி. ஸோ நமக்கு எது மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரையாரிட்டியில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டியில் யூனிட் 5, 6லேயே பாதி லெசன் கவர் ஆயிடும் தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே படிக்கிறனால பின்னாடி ஒன்ஸ் அந்த யூனிட் 5, 6 முடிச்சிட்டாலே பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப தமிழ்நாடு ரிலேட்டடாக விட்டுட்டு மிச்சதை மட்டும் படித்தா போதும். அப்போ நமக்கு அங்கேயும் பேர்டன் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்துட்டு இப்போ குரூப் 2க்கு படிக்கிறனால இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லலாம் வந்துட்டு 11th 12th தான் நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்காக லோயர் கிளாஸ் படிக்கிறது இல்லையானா இல்லை, கண்டிப்பாக அதையும் படிக்கணும். ஆனால் 11th ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா லோயர் கிளாஸ் நம்ம பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நோட்ஸ் இருக்கும். ரெண்டும் கன்சல்டேட் பண்ணி தான் நோட்ஸ் இருக்கும். அடுத்தது ஜாகிரஃபி. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜாகிரஃபியில் நீங்கள் இதை மட்டும் படிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போன பேட்ச்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். மொத்தம் 6 லெசன். ஓகேங்களா? ஸோ இந்த 6 லெசனை மட்டும் 10th ஜியோகிராஃபியில் படித்த போது இதுக்கான நோட்ஸ் கிளாஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் ஜிகே படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சயின்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஷெடியூல் முடிக்கிறப்பவே கூட
ரெண்டு லெசனா முடிச்சிருவோம். ஸோ சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு செப்டம்பர் 28 எக்ஸாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமே ஒரு குறிப்பிட்ட லெசன் ஒரு 20 டாபிக் கொடுத்துருப்பேன். அந்த 20 டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்தா இப்போ குரூப் 4ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். மொத்தம் 5 கொஸ்டின், அதில் 20 டாபிக் படிச்சாலே 3 அட்டன் பண்ணலாம்னா அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு இப்போ குரூப் 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷெடியூல் முடிக்கிறப்போ ஒரு லெசன், வீக்லி ஒரே ஒரு லெசன் தான், அதுக்கான கிளாஸ் வீடியோவும் இருக்கும். சயின்ஸுக்கும் கிளாஸ் நோட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை 1 வீக் ஒரு வாரம் வந்து கொடுப்பேன், ஒரு வாரம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஷெடியூல் வந்துட்டு போர்ஷன் ஜிகே கம்மியா இருக்கிற டைம்ல வந்துட்டு நம்ம சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கும் ஒரு டாபிக் சயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான நோட்ஸ் கிளாஸ் வீடியோ கொடுத்துருவேன். ஏன்னா சயின்ஸை தனியாக படிங்கன்னா 5 மார்க் நம்ம படிக்க மாட்டோம். அந்த 5 மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி தமிழெல்லாம் சொதப்புதுன்னா அப்போ நம்ம எங்கே ஸ்கோர் பண்ண முடியும்? சயின்ஸில் தானே ஸ்கோர் பண்ண முடியும். வெறும் தமிழ் யூனிட் 5, 6 பாலிட்டியை நம்பி போனீங்கன்னா அங்கே சொதப்புது அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே நம்மளுக்கு ஏதாவது அவுட் ஆஃப் புக் போகுதுன்னு நம்ம டேலி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சயின்ஸ் தானே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் வேலை வாங்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ வேலை வாங்குறவங்களாம் யாரு? சயின்ஸு ஜியாகிரபின்னு ஒரு யூனிட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறவங்க தான். ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ சயின்ஸை வந்து வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு லெசன் அந்த மாதிரி கொடுத்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற லெசனை மட்டும் படிச்சிங்கனாலே தாராளமாக 2 to 3 கொஸ்டின் ஈஸியாக சயின்ஸில் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூல் வந்துட்டு பேட்சுக்கு மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் கொடுக்குறேன். வெறும் ஷெடியூல் மட்டும் போதும், பேட்ச் ஜாயின் பண்ணலன்னா கூட நீங்கள் இது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குரூப் 2 ஸ்டடி பிளானா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 24 to 27 நம்மளுக்கு ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ 12 போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் அட்டன் பண்ணிட்டு 27 ஓகேங்களா? 27 வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் அட்டன் பண்ணிட்டு தான் 28 வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒரு 2 நாள் அனலைஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குரூப் 4 குரூப் 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் 4 ஷெடியூல் போட்டு இந்த 1 இயர் பேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் குரூப் 2க்கான ஷெடியூல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பேட்ச்க்கான ஃபீஸ். ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஷெடியூல் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இதுக்கான ஃபீஸ் டீடைல் வந்துட்டு 1333. ஓகேங்களா? 1 இயருக்கு. ஸோ இது வந்து மாசம் பே பண்ணோம்னா 1 டைம் பேமெண்ட். நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்கன்னா 1 இயர் வரைக்கும் இதோட வேலிடிட்டி இருக்கும். குரூப் 2 முடிச்சுட்டு அடுத்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் வந்துட்டு 1 இயர். இப்போ செப்டம்பர் 27 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் 28 வரைக்கும் பேட்ச் அவைலபிளாக இருக்கும். ஸோ பேட்ச் அவைலபிள்னா சும்மா பேட்ச் மட்டும் இருக்காது, பேட்ச் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம் முடியுது, அடுத்து குரூப் 4 வருதுன்னா குரூப் 4க்கான டெஸ்ட் ஷெடியூலு, அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கியூஆர் கோடு. ஸோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஜிபேல போனீங்க அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒன்று இருக்கும். கியூஆர் ஸ்கேன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லோகேஷ் பிரதி அகாடமி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதை டச் பண்ணிட்டு 1333 ஓகேங்களா போட்டு பே பண்ணிருங்க. ஓகேங்களா? பே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட், அந்த டீடைல்ஸ் வரும்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பர் 6381083284 இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து நேம், ஏஜ், டெலகிராம் நம்பர் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்து 27 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஷெடியூலு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாளையிலேருந்து 1 by 1 அனுப்பிடுவேன். 2 months தானே டைம் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணாலும் வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிபே நம்பர் வேணும் அப்படின்னா ஜிபே நம்பரும் இதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான், ஜிபே நம்பரும் இதுதான், 6381083284. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் பேமெண்ட் சென்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுற நம்பரும் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்காக இந்த வீடியோ, இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இந்த ஷெடியூல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் தோணுதுன்னா மட்டும் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மட்டும் பாய்.